தளபதி கச்சேரி ஒன் லாஸ்ட் டைம்னு அவங்களே வந்து அந்த ஒன் லாஸ்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. படத்தில் அந்த பாடலில் வர்ற ஒரு வரி அவ்வளோதான். ஜனநாயகன் அப்படின்னா நீங்கள் உள்ளே வரும்போதே அந்த ஹாப்பியோடு வரணும். எல்லாத்தையுமே வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா கஷ்டம் இல்லை. விஜயினுடைய கடைசி படம் அப்படிங்கும்போது ஒரு ரசிகர்கள் வந்து அடடா இதுதான் கடைசி படம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட உள்ளே வருவான். ஆனால் சார் இப்போ டிஜிட்டல் வந்து அந்த திரைப்படம் சன் டிவிக்கு தான் பேக் பண்ணியிருக்காங்க. அது இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபேக்கான ஒரு செய்தி. சன் டிவி யாருதுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அங்கே படத்தை கொடுத்தோம்னா மாசான பேங்கரா எல்லாமே இதுலேயும் ஒரு அரசியல் கருத்து வந்திருக்கே அப்படிங்கிறது. படத்தில் மெல்ல மெல்ல உள்ள நுழைச்சி கொண்டு வர்றது தான் அரசியல் ரீதியாக ஹெல்ப் பண்ணும். அதை வந்து தான் எம்ஜிஆர் பண்ணார், விஜயகாந்த் பண்ணார், சரத்குமார் கூட பண்ணியிருக்காரு. இந்த அரசியலை படத்துக்குள் கொண்டு வரதுங்கிறது தவறு இல்லை. இவர் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வர்றாரு. அரசியலில் வந்து ஒரு ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு வந்தாருன்னா, பட் இங்கே அப்படி கிடையாது. எல்லாருமே எதிரணியில் நிற்கிறாங்க, இவர் ஒரு ஆள் தனியாக நிற்கிறார். அப்போ ஆளாளுக்கு இறங்கி அடிக்க தான் செய்வாங்க. நீங்கள் 1000 குறைகள் குற்றச்சாட்டுகள் என்ன சொன்னாலும் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தளபதி கச்சேரி, அதாவது ஜனநாயகன் படத்துடைய முதல் சிங்கிள் வெளியாயிருந்தது. அதுலேயே வந்து ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் டைம்னு அவங்களே வந்து அந்த ஒன் லாஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை வந்து ரசிகர்கள்கிட்ட தள்ளிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இவருடைய கடைசி படம்ங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறதா, இல்லை அது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்காகவும் ஒர்க் ஆகுது? இல்லை, அப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த படத்தில் அந்த பாடலில் வர்ற ஒரு வரி அவ்வளோதான். அந்த பாட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு கிராண்டியரான ஒரு பாட்டு அது. அந்த மூடே வந்து நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கேலப்பிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜனநாயகன் அப்படின்னா நீங்கள் உள்ளே வரும்போதே அந்த ஹாப்பியோடு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்டை முதல்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா படத்தில் ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. இப்போ இதையே பர்டிகுலராக பண்ணணும். அப்போ அதில் வர்ற வரிகள் வருது, அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையுமே வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக சார். ஆனால் இப்போது இந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறதா இருக்கட்டும், இல்லை ஜனநாயகன் வந்து விஜய் அவர்களுடைய கடைசி படம்ங்கிறதா இருக்கட்டும், பிஸ்னஸாக எந்தளவு வந்து இது ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க படத்துக்கு? மிகப்பெரிய பிஸ்னஸுங்க. ஆக்சுவலாகவே என்னென்னா விஜயினுடைய கடைசி படம் அப்படிங்கும்போது ஒரு கூடுதல் அட்ராக்ஷன் வரும் அந்த படத்துக்கு. ரசிகர்கள் வந்து அடடா இதுதான் கடைசி படம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட உள்ளே வருவான். அப்போ இந்த படத்தை எந்த அளவுக்கு நம்ம பூஸ்டப் பண்ணணுங்கிற ஒரே நோக்கம் அவனுக்கு இருக்கும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க இதுவரைக்கும் இருந்த விஜய் படத்தை விட கொஞ்சம் ஹெவியாக எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் சார் இப்போது டிஜிட்டல் வந்து அந்த திரைப்படம் சன் டிவிக்கு தான் பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 2 பக்கமும் கேள்வி கேட்டாங்க. இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபேக்கான ஒரு செய்தி. ஓகே, இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட ஜனநாயகன் முக்கியஸ்தர்கள் சில பேர்கிட்ட பேசிட்டு இல்லைங்கிறத வலைபேச்சில் சொல்லியிருக்கோம். இப்போ சன் டிவி யாருதுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அங்கே படத்தை கொடுத்தோம்னா அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அது எப்படி பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அது வேண்டாம், இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வருங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க சன்னுக்கு கொடுக்கல, உறுதியாக கொடுக்கல. இன்னொன்று சன்னும் வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க, இவர் வந்து எதிரி ஆகிட்டார். அரசியலுக்கு வந்த பிறகு அவர் எதிரி ஆகிட்டார். அப்போ வேறு வழி இல்லை, அரசியல் ரீதியாக அவருக்கு எதிர்த்து நின்று தான் ஆகணும். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க விஜய் படத்தை முதல்ல கேட்பாங்க? சன் கிடையாது, உறுதியாக கிடையாது. ஓகே, அந்த விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த பாடல் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே யோசிச்சது என்னன்னா, ஒரு மாசான பேங்கரா எல்லாமே இதுலேயும் ஒரு அரசியல் கருத்து வந்திருக்கே அப்படிங்கிறது தான். ஓகே, அவர் பாலிடிக்ஸ் போகிறாருங்கிறத தாண்டி மேபி இன்னும் கூட ஒரு வேறு பெப்பியானது இருந்திருக்கலாமோங்கிற கருத்துமே இருந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கட்டாயமாக அவர் படத்தில் அரசியல் வேணுங்கிறது நான் நீண்ட காலமாக சொல்கிறேன். என்னென்னா எப்போ உங்களுக்கு அரசியல் தாட்ஸ் வந்துருச்சோ படத்தில் மெல்ல மெல்ல உள்ள நுழைச்சி கொண்டு வர்றது தான் அரசியல் ரீதியாக ஹெல்ப் பண்ணும். அதை வந்து தான் எம்ஜிஆர் பண்ணார், விஜயகாந்த் பண்ணார், சரத்குமார் கூட பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ எல்லாருமே அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அரசியலை படத்திற்குள் கொண்டு வரதுங்கிறது தவறு இல்லை. இவர் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வர்றாரு. இதுக்கு நியாயமாக இன்னும் முன்னாடியே வந்திருக்கணும், லேட்டாக கொண்டு வர்றாரு. அது கடைசி படம், வேறு வழி இல்லை. கட்டாயமாக இதில் ஏதாவது ஒரு சொல்லி ஆகணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்ற படம் வேறு. நீங்கள் நேராக மைக்க போட்டு சொல்கிறத விட ஒரு சினிமாவில் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடும். ஸோ எல்லாமே சேர்ந்து தான் படத்தில் அரசியல். ஓகே, ஆனால் இது ஒரு சின்ன ஒரு இதுக்காக கேட்குறேன். அந்த கரூர் கேம்பெயின் நடந்து ஒரு மாதம் கழித்து தான் வந்து அதுக்கான கூட்டம் நடந்தது. கூட்டம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே இந்த பாடல் வந்தபோது இதுக்கும் வந்து கேள்விகள் நிறையா கேட்கப்பட்டுச்சு. சோஷியல் மீடியாவில் எல்லோரும் இந்த பாட்டோட ப்ரொமோஷனுக்காக, இல்லை ஜனநாயகன் வரப்போகுதுங்கிற ப்ரொமோஷனுக்காக தான் முன்னாடி இந்த கூட்டம் வச்சிங்களான்னு.
தொடர்ந்து இவர் என்ன பண்ணாலும் ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்படுது, அது ஒரு சர்ச்சை ஆகுது. இந்த ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ அரசியலில் வந்து ஒரு ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு வந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் அடிக்கும்போது இன்னொரு பெரிய கட்சி நமக்கு உதவியாக இருக்குங்கிறது போயிடும். பட் இங்கே அப்படி கிடையாது, எல்லாருமே எதிரணியில் நிற்கிறாங்க, இவர் ஒரு ஆள் தனியாக நிற்கிறார். அப்போ ஆளுக்கு இறங்கி அடிக்க தான் செய்வாங்க, வேறு வழி இல்லை. இன்னொன்று வந்து இப்போ இந்த கரூர் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எடுத்து தான் அவர் படத்தில் சேர்க்கணுமா என்ன? ஏற்கனவே மாநாடு போட்டிருக்கிறாரு, ஏற்கனவே திருச்சியில் மாநாடு போட்டிருக்கிறாரு, விக்கிரவாண்டியில் போட்டிருக்கிறாரு. அந்த கூட்டத்தை எடுத்தால் பத்தாதா? இன்னொன்று இப்போ அதில் வந்து ஒரு ஒரு அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒன்று போகுது, ஒரு காட்சி, அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து போடுறாங்க. என்னென்னா ஒரு பஸ்ஸில் நிற்கிறாரு, சுற்றி மக்கள் நிற்கிறாங்க. இதே மாதிரி ஒரு காட்சி நெய்வேலியில் இருக்குது. பஸ்ஸில் ஏறி ஒரு செல்ஃபி எடுத்தது. ஜனநாயகன் படத்தினுடைய ஃபஸ்ட்டு போஸ்டரே அதானங்க. ஆமாம், ஒரு வேனில் இருந்து செல்ஃபி எடுக்கிறது தானே. அப்போ அது என்ன, அப்போல்லாம் கரூர் சம்பவம் நடந்துருச்சா என்ன? இல்லை. அப்போ ஏன் வந்து இதை கொண்டு வந்து முடிச்சு போடுறாங்கன்னா, அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு இவருடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணி அடிக்கிறாங்க, அவ்வளோதான். இதை வந்து அவர் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள போகிறாரு. மக்கள் மன்றத்தில் வந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதாங்க. நீங்கள் 1000 குறைகள் குற்றச்சாட்டுகள் என்ன சொன்னாலும் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க. யார் மீது தவறுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த நேரத்தில் அவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. தவறு விஜய் பக்கம் இருந்தால் விஜய்க்கு ஓட்டு போட போகிறதில்ல, அவ்வளோ தாண்டி என்ன நடந்துட்டு போகுதுங்க. ஓகே, பர்சனலாக உங்களுக்கு அந்த பாடல் பற்றின கருத்து என்னவா இருந்தது? எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் பல பேர் வந்து அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன் இதில் ஒரு சின்ன குறை அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நான் பார்த்தேன்னா, விஜய் பாடல்னு அவங்க கொண்டு வரும் பொழுது அப்படி ஓப்பன் பண்ணோடனே விஜய் வந்துடணும், அதைத்தானே அவங்க விரும்புவாங்க. அனிருத் வராரு, அவர் ஒரு 2 வரி பாடி அப்புறம் அவர் சொன்ன பிறகு விஜய் வராரு. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இருக்கிறதே கொஞ்சோண்டு, அதில் பாதி அனிருத் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா மீதி வந்து அவனுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அந்த குறையை வந்து அவங்க சரி பண்ணியிருக்கணும். கட்டாயமாக முழுக்க விஜய் இருந்திருந்தாருன்னா இது வேறு. ஓகே, ஆனால் இந்த பாடல் வந்ததுக்கப்புறமா இந்த பாடலை கொண்டு போய் பகவந்த் கேசரி படத்துலேயும் இதே மாதிரி ஒரு பாடல் இருக்கும், அதோட கம்பேர் பண்ணி ஓட்டுறது. அந்த பாடல் வந்ததுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க பகவந்த் கேசரின்னு கம்பேர் பண்ணி மொத்த சீன்ஸ்லேருந்து எல்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமையுமா? பகவந்த் கேசரி ஒன்றும் தப்பான படம் கிடையாது. பாலகிருஷ்ணாவை நம்ம இங்கே வேறு மாதிரி பார்க்குறோம், அங்கே வேறு மாதிரி பார்க்குறாங்க, அவ்வளோதான். படம் சூப்பரான படம். அந்த படம் சொல்கிற கருத்து ரொம்ப, படத்தில் வந்து இந்த சைல்டு அபியூஸ் பற்றிலாம் நிறைய கருத்துக்கள் வரும், நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் பேசியிருக்காரு. அரசியல் இருக்குது, ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் அது. ஸோ அந்த படத்தை அப்படியே அடிக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா பல படங்களை நம்ம வந்து தெலுங்குலேருந்து அப்படியே ரீமேக் பண்ணுறோம்ன்ட்டு வரிக்கு வரி அடிச்சிருக்கோம். அதனால் அது வந்து பெரிய குறையாக நம்ம சொல்ல முடியாது. அந்த படம் ஓடுதா இல்லையாங்கிறத பொறுத்து தான் நம்ம விமர்சனம் வைக்கணுமே தவிர, ஒரு ஓடின படத்தை இங்கே கொண்டு வர்றதை நம்ம எப்படி தவறான பார்வையை பார்க்க முடியும்? நல்லது தானே இது. ஏன்னா ஒரு ப்ரூவ் பண்ண படத்தை கொண்டு வரும்பொழுது எப்போவுமே ரிஸ்க்கு கம்மி. அதுவும் இவருடைய கடைசி படம், இந்த படம் ஜெயிச்சே ஆகணும். அப்போ ஒரு ஓடின படத்தை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லைப்பா, எல்லா எலிமெண்ட்டும் அதுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை நம்ம புதுசாக ஒரு கதையை ரெடி பண்ணி அது கொண்டு வந்து மக்களுக்கு ஓட்டாமல் போயிடுச்சு, இவருடைய கடைசி படம் தோல்வி படம், அரசியலுக்கு இவர் போகிறதுக்கு முன்னாடி இவர் நடித்த படம் படுதோல்வி படம், நஷ்டம் அப்படின்னு இன்னும் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு கமர்ஷியல் படத்தை, ஓடின படத்தை கொண்டு வரும்போது பெரிய அளவு ரிஸ்க் கம்மி. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் கொண்டு வராங்க அவங்க. ஆனால் அது இப்போ பேன் இண்டியாங்கிறது ரொம்ப ஃபேமஸான விஷயமாயிருச்சு. எல்லா திரைப்படமும் எல்லா சைடும் போகும்போது ரீமேக்ஸ் படத்துக்கு அந்த வாய்ப்பு என்ன சொல்கிறது, அந்த அளவு விஷயம் இருக்குமா? இருக்குங்க. இப்போ நீங்கள் அதே ஆர்டிஸ்ட் இங்கே நடித்தாருன்னா நீங்கள் வந்து யோசிக்கலாம், இனியா அங்கே பார்த்தவங்களே இங்கே பார்க்க போகிறோம். அப்படி இல்லைல்ல, முற்றிலும் வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டு தான் இவங்க எடுக்கிறாங்க. அதுலேயும் வந்து ஒரு 70% தான் வச்சுருக்காங்க, பாக்கி ஒரு 30% இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் என்னங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வரும்ல. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான். ஓகே சார், அனிருத் அதாவது இந்த பாடல் மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த 2 வாரமாக மீம்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி வர்ற பாடல்லாம் அவரோட தான் இருக்குது. அரசனோட ப்ரோமோ வந்துச்சு, அது ரொம்ப சூப்பராக எல்லாராலையும் எலிவேஷன் கொடுத்தது. இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகன் கிங்னு சொல்லி ஷாருக் கானோட படத்துக்கு அடுத்து தொடர்ந்து அவரே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அனிருத்தை பொறுத்தளவுக்கு அவர் தானே இன்றைக்கி இளைஞர்களுடைய பல்ஸே அவர் தானே. ஸோ அப்படி தான் இருக்கார். அவருக்கு போட்டி இப்போதைக்கு வரப்போகிறதில்ல. ஏன்னா அடுத்து சாய பயங்கர அதே சாயலில் வந்தால் கூட அனிருத் அளவுக்கு அவர் இல்லைன்னு விமர்சனம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அந்த அந்த குதிரை வேக பாய்ச்சலில் தான் ஓடிட்டுருக்கார். இன்னொன்று கையில் இருக்கிற எல்லா படங்களுமே பெரிய படங்கள். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த படத்தின் மீது நமக்கு ஒரு அட்டென்ஷன் வரும். பாடல்கள் வரும்போது திரும்ப திரும்ப ஒரு பாட்டு ஒரே மாதிரி இருந்தால் கூட
ஏதோ ஒரு சின்ன ஜிமிக்ஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மாற்றி ஏதோ பண்ணுறாரு. ஆனாலும் ஒரு ரஜினி அளவுக்கு ஒரு பாட்டு மற்றவர்களுக்கு போடுறாருன்னா இல்லை, அந்த குறையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லித்தான். ஓகே, அந்த ஒரு விஷயமும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆமாம். கருப்பு திரைப்படம் வந்து எப்போ வருங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. தீபாவளிக்கு பிளான் பண்ணப்பட்டது, அப்புறம் டிசம்பர் சொன்னாங்க, தென் வந்து பொங்கல் வரலாம்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. கருப்பு திரைப்படம் எப்போ தான் வெளிவர வாய்ப்பு இருக்குது? இப்போ ஒரு 16 நாள் ஷூட்டிங் உங்களுக்கு பெண்டிங் வந்து போயிட்டுருக்கு, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது முடித்த பிறகு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு போகணும். இன்னொன்று ஓடிடி விற்கணும். ஓடிடி சேல் பண்ணாமல் நீங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க்காக இப்போ இருக்குது. இன்னொன்று ஒரு பெரிய தொகை அங்கேருந்து தான் வருது. இப்போ யாருமே வந்து கையிலேருந்து மொத்த பணத்தையும் போட மாட்டாங்க. அப்போ அங்கங்கே பெண்டிங் வச்சுருப்பாங்க. பெப்சின்னா அவ்வளோ பெண்டிங், அப்புறம் வேறொரு துறைன்னா அங்கே பெண்டிங் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஓடிடி நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தொகை வரும்பொழுது எல்லா தொகையும் கொடுத்து என்ஓசி வாங்கி கிளியர் பண்ணி தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு சிக்கல் பெரிய படங்களுக்கு இருக்குது. புரியுது. ஸோ அதனால தான் அவங்க ஓடிடிக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏப்ரலில் வரவங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கருப்பு திரைப்படம் ஏப்ரலுக்கு புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆமாம். ஸோ இந்த டிசம்பர் வருங்கிறதோ இல்லை பொங்கல் கிளாஷில் இருக்குங்கிறதோ இல்லாத ஒரு டைமாக இந்த பொங்கல் கிளாஷ் கிடையாது. ஓகே, ஆனால் இப்போது பராசக்தியோடைய பாடல் வந்திருந்தது, ப்ரோமோவும் பாடணும். அது வந்து உடனே வந்து ஜனநாயகனுடைய சிங்கிள் வந்துச்சு. ஸோ இந்த கிளாஷ் கொஞ்சம் ஹெவியாக போகிற மாதிரி தெரியுது சார். ஒரு கிளாஷ் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்களும் பொங்கலுக்கு வரணும், இவங்களும் பொங்கலுக்கு வரணும்னா அடுத்தடுத்து அவங்க வெளியிட்டு தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. மாறி மாறி அது வந்து தானே ஆகணும். அப்போ அவங்க குறித்த நேரத்தில் அதை கொண்டு வராங்க, இவங்க குறித்த நேரத்தில் இதை கொண்டு வராங்க. அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். போட்டி தான், பட் ஏதோ ஒரு வகையில் ஜனநாயகனை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சி தான் பராசக்தியை கொண்டு வராங்க. புரியுது. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட அந்த பராசக்தியோட பேசுகிற கருத்து எல்லாமே நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டோட்டல் அரசியல் படமாக இருக்குமா? ஆமாம், கட்டாயமாக. 60களில் இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க, திமுகவை எப்படி அவங்க வந்து திமுக அவங்கள ஈர்த்துச்சு, இது எல்லாமே வந்து அந்த படத்துக்குள்ளே இருக்கும். அதுவும் சுதா கோங்கரா பண்ணும்பொழுது அதில் வந்து இன்னும் அது பெட்டராக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாடகத்தனமாக இல்லாமல், நம்ப முடியாத காட்சிகளாக இல்லாமல் ரொம்ப அதுக்குள்ளே ஒரு யதார்த்தம் இருக்கும். இன்னொன்று அதை அந்த 60s அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாடல் காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த ஆர்ட் டைரக்டருக்கு இப்போ கட்டாயமாக ஒரு பெரிய பாராட்டு நம்ம சொல்லணும். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப்பை கொண்டு போய் அதை வந்து பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்கணும். ஸோ அப்படி பண்ணியிருக்காங்க. கட்டாயமாக அந்த படமும் ரொம்ப சிறப்பான படமாக இருக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்ன தான் வந்து ஜனநாயகனுக்கு போட்டியாக ஒரு படம் வந்தால் கூட அதுவும் சிக்னேச்சர் ஃபிலிமாக இருக்கும் சார். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்னொரு 2 நாளாக எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ கார்த்திக் அவர்களை பற்றின வீடியோ. ஒரே ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திக் அவர்கள் எப்படின்றது. ஸோ ஜென்ரலாகவே கார்த்திக் சாரை வந்து பார்க்கும்போது முதல்ல இருந்த பார்வை இப்போ இருக்கிறது வேறையாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கார்த்திக் சார் எப்படி? அல்ல, அவர் இதை விட அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி. ஓகே, அதை விடலாம் பயங்கரமான ஒரு கார்த்திகெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அதனால் வந்து அவர் அந்த காலத்தில் அப்படி இருந்தார். எதையுமே வந்து ஒரு தலையில் ஏற்றிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக கலகலப்பாக எப்போவுமே கொண்டாட்ட மனநிலையிலே இருக்கிற ஒரு நடிகர்னா கார்த்திக் தான். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சில ஃபங்க்ஷன்லாம் போவோம்ல, இப்போ கார்த்திக் கலந்துக்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு லைம்லைட்டில் இருக்கிற மொத்த நடிகைகளாம் அவரை சுற்றி தான் உட்காந்துருப்பாங்க. ஓகே, கல்லன்னு சிரிச்சுக்கிட்டு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். ஸ்டேஜில் ஒரு ஓரமாக மைக்கை பிடிச்சி ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், பின்னாடி வந்து இந்த கல்யாண வீட்டிலலாம் கும்பலாக உட்காந்து பேசுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி கார்த்திகை நடுவில் உட்கார வச்சுட்டு சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஆள் அவருக்கு என்னென்னா, அவர் படப்பிடிப்புக்கு ஒழுங்காக வரமாட்டார். அவரை வச்சு யாரும் நிம்மதியாக படம் எடுத்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை வச்சு நிம்மதியாக படம் எடுத்தது கிடையாது. சுந்தர்சி மாதிரி கொஞ்சம் பேர் அவர் பாணியிலே போய் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஸோ அப்படி படம் பண்ணவங்க. அவங்க வந்து கார்த்திக் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நாமளும் மகிழ்ச்சியாக படத்தை முடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த லைன்லேயே போனவர் அவர். ஸோ அதனால் அவர் வந்து நிறைய படங்கள் அவரை வச்சு எடுத்தார். பட் பல பேர் வந்து கார்த்தியை வச்சு செத்து சுண்ணாம போனது தான் உண்மை. ஸோ அப்படி வந்து நாங்கள்லாம் அவரை பேட்டி எடுக்க போய் நாள் கணக்கில் நின்றுருக்கோம். காலையில் எங்களை வர சொல்லியிருப்பார், அவர் வந்தால் தானே நம்ம எடுக்க முடியும். ஆமாம், அவர் வர்றதே சாயங்காலம் தான் வருவார். ஓகே, ஹாய் 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 இருப்பார். அப்படியே வந்து ஒரு 2 சீன் நடிப்பார், டக்குன்னு கிளம்பிடுவார். அவ்வளோதான், அப்படி தான் நகர்த்தணும் அப்படியே ஆமை வேகத்தில். ஸோ அப்படி ஒரு காலத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் ஒன்றும் பெருசாக நம்ம சினிமா அவரை கைவிட்டுச்சா அவர் சினிமாவை கைவிட்டாரான்னு தெரில. ஒரு கட்டத்தில் ரெண்டுமே ஒன்றா நடந்து அவர் போயிட்டார். உடல்நிலையும் அவருக்கு பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஓகே,
அவருக்கு வந்து ஸ்கின் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அது மாதிரி அவரே வந்து முடியாமல் ஒரு கட்டத்தில் அப்படி ஒதுங்கிட்டார். பட் அன்னைக்கு அவர் பண்ண தவறுகள் எல்லாமே இன்றைக்கி வந்து வெளியில் வருது. அது தவிர்க்கலாம். இப்போ நம்மெல்லாம் பேசும்பொழுது பேசுனா நிறையா பேசலாம். பட் அது வேணாங்கிறதுனால நம்ம வந்து ஒரு லிமிட்டோடு விட்டுறோன்னு வைங்களேன். பட் அவர் அளவுக்கு ஒரு ஒரு பெரிய நடிகர் வந்து இங்கே இருக்காருன்னா இல்லை. ஏன்னா கார்த்தி வந்து இப்படி ஸ்க்ரீனில் நின்னாலே நமக்கு வந்து அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அப்படி ஒருத்தர் அவர் அப்படி கல்ல அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அவர் பாணியில் இன்னை வரைக்கும் யாருமே தொடலைங்க. இல்லை அதான் சிவாஜி சாரோட யாரோட பாணியுமே இல்லாமல் தனியாக தெரிவார். கார்த்தி மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னும் யாருமே வரலையே. கார்த்தியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ யார் வேணாலும் நடிக்கலாம். இவர்கிட்ட அவர் சாயல் இருக்கும், அவர்கிட்ட இவர் சாயல் இருக்கும்லாம் சொல்லுவாங்க. கார்த்தி மாதிரி ஒரு கலகலப்பான காதல் நாயகனை நீங்கள் காமிக்கலை. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே கிடையாது. யாரோ போராடிட்டாங்க அந்த மாதிரி வந்துடணுன்ட்டு. யாருமே கிடையாது. அது அவருக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு நடிப்பு. அது அப்படி உள்ள ஒருத்தர் வந்து அதோட வேல்யூ தெரியாமல் போயிட்டாரேங்கிறது தான் நம்முடைய வருத்தம். அந்த வேல்யூ தெரிஞ்சு அவர் ரொம்ப சின்சியராக படம் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கும் அவர் இருக்கிற இடம் வேறு. ஓகே, அது அவர் பண்ண தவறிட்டார். ஆனால் அவர் ஆரம்பத்தில் அந்த மாதிரி இல்லையோ சார்? ஏன்னா ஆரம்பத்தில் அவருடைய படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து சேஞ்சா இல்லை? அவர் ஆரம்பத்துலேருந்தே அவர் அப்படி தான். ஓகே, 1-2 படங்கள் வேணுன்னா அவர் வந்து கொஞ்சம் சின்சியராக பண்ணியிருக்கலாம். அப்படியே வேறு மாதிரி மாறிட்டார் அவர். யாருமே அவரை வச்சு நிம்மதியாக படம் எடுத்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து. சங்கிலி முருகன்லாம் அவர் வச்சு ஒரு படத்துக்கு அவர் ஈபியாக இருந்தார். போய் தலைமாட்டில் உட்காந்து தூங்கி முழிச்சாலே அவர் உட்காந்துருப்பார். அப்படியே குளிக்க வச்சு அப்படியே கூட்டு வந்து அப்படி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில். ஸோ அதெல்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் மீடியா அந்த டைம் ஹையாக இருந்ததுனால எஸ்டிஆர் அவர்களை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி பேசப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, கார்த்தியோட கம்பேர் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது. அது கடல்னா இது வெறும் குட்டை தான். ஓ, அந்த மாதிரியான கம்பேரிசன். ஸோ நிறைய விஷயங்கள் பேசினோம் சார். இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை சினிமா சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், நிறையா பேசினோம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.